வணக்கம். இது உளுந்தூர்பேட்டை அங்கே நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம். இது ஒரே நாளில் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்றோம். நீங்கள் பேமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த சிஸ்டம் 12 மணி நேரத்தில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இன்றைக்கி காலையில் இபி இன்ஸ்பெக்ஷனும் போயிட்டாங்க. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் ஒரு 15 நாளுக்குள்ளே முடிஞ்சிருது. கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷனும் உங்களுக்கு கைக்கு கிடைச்சிரும். ப்ரொடக்ஷன் ஒரு 10 நாள்லேயே ஸ்டார்ட் ஆகிடுது. இபிலேருந்து நெட் மீட்ரு வச்சுட்டாங்கன்னா ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அதுலேருந்து ஒரு 15 நாளுக்குள்ளே எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வர வேண்டிய 78,000 உங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது. நிறைய பேர் சந்தேகத்தோடு இருந்தாங்க, 78,000 உள்ளபடியே வருதா அப்படின்னு. டாக்குமெண்டேஷன் எல்லாம் ப்ராப்பராக நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம். அதனால் சீக்கிரமாகவே சப்சிடி வந்துடுது. இப்போ பல ஆயிரக்கணக்கான கஸ்டமருக்கு சப்சிடி வந்த உடனே அதில் இருந்த சந்தேகம் போயிடுச்சு. அதே மாதிரி நெட் மீட்டரும் எல்லா இடங்கள்லையும் எளிதாக கிடைக்கிது. 3 கிலோவாட் வரைக்கும் உங்கள் வீட்டில் சிங்கிள் ஃபேஸ் மீட்ரு இருந்தாலும் கிடச்சிருது, 3 ஃபேஸ் மீட்ரு இருந்தாலும் கிடச்சிருது. இப்போ எல்லாம் ஓரளவுக்கு ஒரு எஜுகேட்டட் ஒரு கம்யூனிட்டியாக நம்ம மாறிக்கிட்டு வரோம். எல்லா விதமான ப்ராசஸுமே கொஞ்சம் எளிமையாக நடந்துகிட்ருக்கு. சில இடங்களில் வெப்சைட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, சர்வர் ப்ராப்ளம், இந்த மாதிரி பிரச்சனையினால் வங்கி கடனில் கொஞ்சம் தாமதமும், இந்த மாதிரி நெட் மீட்ரு கிடைக்கிறதுல ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே ஒரு தாமதமும் ஏற்படுது. மற்றபடி எல்லா பிரச்சனையும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் போய்கிட்டுருக்கு. ஆன் கிரிட் சிஸ்டம் நம்ம வீட்டுக்கு போட போகிறோம் அப்படின்னாலே கரண்ட்டு பில்லு கம்மியாக வந்தால் போடாதீங்க. 300 400 கரண்ட்டு பில்லு கட்டிகிட்ருக்கீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆன் கிரிட் சிஸ்டத்தினால எந்த விதமான பெனிஃபிட் இல்லை. அவங்களாம் ஒரு பேனல் அது மாதிரி போட்டுட்டு லித்தியம் பேட்ரி அது மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை கரண்ட்டு பில்லை குறைக்கணும் முடிவு பண்ணிங்கன்னா, ஏற்கனவே நான் 500 தான் கட்டிக்கிட்டு இருக்கேன், இன்னும் கரண்ட்டு பில்லை குறைக்க முடியும் அப்படின்னா எனர்ஜி சேவிங் ஆடிட்டுன்னு இருக்குது. அந்த மாதிரி போடும்போது நம்ம சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய மின்சாரத்தை எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எனர்ஜி சேவிங் டிவைஸ் அதில் எவ்வளோ நீங்கள் எனர்ஜி யூஸ் பண்ணுறீங்களோ அதை எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது. உதாரணமாக ஒரு ஃபேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 80 வாட்ஸ் எடுக்குது. இதே பிஎல்டிசி ஃபேன் போட்டிங்கன்னா 25 வாட்ஸ் தான் எடுக்கும். அதே மாதிரி ஒரு ஏசி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2000 வாட்ஸ் எடுக்கும். இதுவே நீங்கள் இன்வெர்டர் ஏசி போட்டிங்கன்னா 300 வாட்ஸ் தான் எடுக்கும். நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் வாங்கி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும், 300 வாட்ஸுக்கு மேலே ஏசி எடுக்கிறது இல்லை. இந்த மாதிரி நீங்கள் போடும்போது கம்மியாக கரண்ட் பில் வரக்கூடியவங்க அந்த மாதிரி நம்ம சோலார் சிஸ்டம் போடாமலேயே ஒரே ஒரு சோலார் பேனலு, பேட்ரி, இந்த மாதிரி பிஎல்டிசி ஃபேனு, எல்இடி டியூப் லைட்டு இது மாதிரி போட்டு பயன்படுத்தலாம். ஆனால் 3000 3500 4000 5000 கரண்ட் பில் வரும்போது இந்த சோலார் சிஸ்டம் மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா உங்களுக்கு நிதி உதவியும் கிடைக்கிது. இப்போ சில பேருக்கு சிபில் ஸ்கோர் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ அன்றைக்கி வங்கியில் ஒருத்தருக்கு அப்ளை பண்ணுறோம், சிபில் ஸ்கோர் 750 இருக்குது. ஆனால் எப்பயோ ஒரு காலத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு கடன் தள்ளுபடி ஆகிருக்கு. அதுவும் அரசாங்கத்திலேருந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, முறைப்படியான தள்ளுபடி. அது ரைட் ஆஃப்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி முறைப்படியாக தள்ளுபடியான ஒரு வாடிக்கையாளருக்கு கூட வங்கிகள் கடன் தர மறுக்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே ஏதோ ஒரு டியூ ரிட்டர்ன் ஆனதுக்கு சிபில் ஸ்கோர் 750 இருக்குது, 720 இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு டியூ ரிட்டர்ன் ஆனால் கூட அவங்களுக்கு வங்கி கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ப்ரைவேட்டாக நிதி நிறுவனங்கள் ஒரு 8% வட்டியில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ ஸ்ரீராம் ஃபைனான்ஸோ, பஜாஜ் ஃபைனான்ஸோ உங்களுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரோம். அந்த மாதிரி இதுலேயும் உங்களுக்கு 2-3 நாளில் நாங்கள் கடன் வாங்கி தரோம். இந்த மாதிரி சிபில் ஸ்கோரில் பிரச்சனை இருக்கிறவங்களும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நிதி வசதி கொடுக்குறோம். இப்போ 3 கிலோவாட் சிஸ்டங்கிறது 2 லட்ச ரூபா வருது மொத்த தொகை. இந்த 2 லட்ச ரூபாவில் நீங்கள் 1000 ரூபா மட்டும் நீங்கள் பதிவு கட்டணமாக கட்டிட்டிங்கன்னா உடனடியாக நாங்கள் வங்கி கடன் ஏற்பாடு பண்ணி உங்கள் கையிலேருந்து நீங்கள் எந்த பணமும் போட வேண்டிய அவசியம் இல்லாமலேயே உங்கள் வீட்டுக்கு 3 கிலோவாட் சோலார் சிஸ்டம் பண்ணி கொடுத்துட்றோம். அதே மாதிரி ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு 78,000 சப்சிடியும் நாங்கள் வாங்கி கொடுத்துட்றோம். அப்போ கையிலேருந்து நீங்கள் செலவிட்ட தொகை எவ்வளோ வரும்னா, சப்சிடி வாங்கின பிறகு 1,22,000 தான் கையிலேருந்து செலவிட்ட மாதிரி இருக்கும். ஏற்கனவே நீங்கள் கட்டிகிட்டு இருக்க கரண்ட்டு பில்லை ஒரு 2ஆக டிவைட் பண்ணி மாதம் நீங்கள் அதை வங்கி கடனாக கட்டிட்டு வந்தீங்கன்னா 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக உங்களுடைய முதலீட்டு கட்டணமும் சரியாயிடும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சோலார் சிஸ்டம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ முதலீடே இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு வங்கிகளும் தயாராக இருக்காங்க. அரசுடைமையாக்கப்பட்ட 10 வங்கிகளும் தனியார் நிதி நிறுவனங்களும் இதுக்கு உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. அதே மாதிரி மத்திய அரசாங்கமும் இந்த திட்டத்தை எப்படியாவது விரைந்து செயல்படுத்தி முடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வேகமாக உங்களுக்கு டிஸ்பர்சல், இந்த சப்சிடி டிஸ்பர்சல் நடக்குது. மானியத்தை உடனுக்குடனே கொடுத்துட்றாங்க. உங்களுடைய வங்கி கணக்கு அட்டை மட்டும் தெளிவாக இருக்கணும். இல்லை செக் புக்கு கிராஸ் ஸ்டிச் பண்ண செக் புக்கு கரெக்டாக இருக்கணும். அக்கௌண்ட்டில் எந்த விதமான குறைபாடு இல்லாமல் இருந்தால் கரெக்டாக உங்கள் வங்கிக்கு வந்துடும்.
ஏன்னா எல்லாமே கம்ப்யூட்டர் தான் ப்ராசஸ் பண்ணுது. அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலோ அல்லது மங்கலாக இருந்தாலோ கம்ப்யூட்டரால் ப்ராசஸ் பண்ண முடியாது. கோடிக்கணக்கான பேருக்கு சப்சிடி போகும்போது தனிப்பட்ட ஒரு ஆள் உட்காந்து டிஸ்பர்ஸ் பண்ண முடியாது. கம்ப்யூட்டர் ஸ்கேன் பண்ணி பார்க்கும். உங்களுடைய பேரில் ஒரு ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தாலோ கேபிட்டல் லெட்ரு ஸ்மால் லெட்ரு இருந்து இந்த மாதிரி இருந்தாலும் பிரச்சனையாகுது. அதனால் எல்லா பேரையும் நாங்கள் கரெக்டாக சரி பண்ணி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி உங்களுக்கு வங்கி கடன் உதவியும் வாங்கி கொடுத்து சப்சிடி வாங்கி கொடுத்து முடிக்கிற வரைக்கும் எல்லா விதமான வேலைகளும் நாங்களே பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப எளிதாக போயிடும். நீங்கள் சோலார் பேனலும் போடணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா விதமான ப்ரொசீஜரும் உங்களுக்காக நாங்களே ஏற்பாடு பண்ணி தரோம்.